ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க இருப்பது தேசப்படத்தினுடைய வகைகள் பற்றியும் தேசப்படத்தினை என்னென்ன விஷயத்துக்காக யூஸ் பண்ணிக்கொள்கிறாங்க அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இந்த வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி கொள்ளுங்க. முதல்ல தேசப்படம் என்றால் என்ன என்று சொல்லி ஒரு இன்ட்ரடக்ஷனை பார்ப்போம். அதாவது ஒரு முப்பரிமாண வடிவில் உள்ள புவி மேற்பரப்பு பல்வேறுபட்ட அம்சங்களை கொண்டு காணப்படும். இவ்வாறான அம்சங்களை இருபரிமாண வடிவில் ஒரு அளவு திட்டத்தின் அடிப்படையில் தட்டையான தாளில் வரையப்படுற உருதான் தேசப்படம் என்று சொல்லி வரையறை செய்து கொள்கிறாங்க. இவ்வாறான இந்த தேசப்படத்தினுடைய வகைகளை நாங்கள் பார்ப்போம். முதலாவது வகை கருப்பொருள் தேசப்படம். இந்த கருப்பொருள் தேசப்படம் என்கின்ற போது பல்வேறு தகவல்களினை காட்டுவதற்கு பயன்படுத்தப்படுகின்ற தேசப்படங்களை தான் இந்த கருப்பொருள் தேசப்படம் என்று சொல்லிக் கொள்ளுவாங்க. தேசப்படத்தில் உள்ள தகவல்களின் அடிப்படையில் பல்வேறு கருப்பொருட்களின் கீழ் தேசப்படங்களை நாங்கள் வகைப்படுத்தி கொள்ள முடியும். அவ்வாறு என்னென்ன வகை என்று சொல்லி இனி நாங்கள் அவதானிப்போம். 1. பௌதிக அம்சங்களை காட்டுகின்ற கருப்பொருள் தேசப்படம். இவ்வாறான தேசப்படத்தில் என்னென்ன விஷயங்கள் இன்க்ளூட் பண்ணப்படும் என்று சொன்னால் புவிச்சரிதவியல் தேசப்படம், தரைத்தோட்ட தேசப்படம், காலநிலை தேசப்படம், மண் தேசப்படம், செயற்கை பரம்பல் தேசப்படம், நீரியல் தேசப்படம் போன்றன இந்த இவ்வாறான பௌதிக அம்சங்களை காட்டுகின்ற கருப்பொருள் தேசப்படத்துக்களை இன்க்ளூட் ஆகும். அடுத்து நிர்வாக தேசப்படம். இவ்வாறான நிர்வாக தேசப்படத்தில் என்னென்ன விஷயம் இருக்குதுன்னு சொன்னால் அரசியல் பிரிவுகளை காட்டுற ஒரு தேசப்படமாக இருக்கலாம், அல்லது வலய தேசப்படங்கள், மாகாண தேசப்படம், மாவட்ட தேசப்படம் என்று சொல்லி வகைப்படுத்தப்படும். அடுத்து நிலப்பயன்பாட்டு தேசப்படம். நிலப்பயன்பாட்டு தேசப்படத்தை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் பயிற்சிகை தேசப்படம், குடியிருப்பு தேசப்படம் போன்றன இந்த நிலப்பயன்பாட்டு தேசப்படத்துக்குள்ளே உள்ளடங்கி இருக்கு. அடுத்து சனத்தொகை தேசப்படம். இவ்வாறான சனத்தொகை தேசப்படத்தில் குடிப்பெரம்பலை காட்டுகின்ற தேசப்படங்கள், குடி அடர்த்தியினை காட்டுகின்ற தேசப்படங்கள் இன்க்ளூட் ஆகும். அடுத்து வரலாற்று தேசப்படம். வரலாற்று தேசப்படத்தில் என்னென்ன விஷயங்கள் வருதுன்னு சொன்னால் சாம்ராஜ்ய பரம்பல் தேசப்படங்கள், மனித இனத்தினுடைய வகை பரம்பல் தேசப்படம், நாடுகாண் பயண பாதை தேசப்படம், புராதன நகரங்களை காட்டுகின்ற தேசப்படம் போன்றன உள்ளடக்கப்படும். அடுத்து செய்மதி படங்கள். இந்த செய்மதி படங்கள் என்னென்ன வருங்கன்னு சொன்னால் விமான ஒளிப்படங்களும் செய்மதி படங்களும் தான் வரும். அவை ரெண்டுமே இந்த செய்மதி தேசப்படத்தில் உள்ளடக்கப்படுற விஷயங்கள். இவ்வாறான இந்த தேசப்படங்களுக்காக பயன்படுத்தப்படுகின்ற புதிய தொழில்நுட்பங்கள் காணப்படுகின்றது. இவ்வாறான தொழில்நுட்பங்கள் GIS, அதாவது ஜியோகிராஃபிக்கல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், 2வது GPS, குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம் என்று சொல்லப்படுகின்றது. இவ்வாறான 2 விஷயங்களும் அட்வான்ஸ் டெக்னாலஜியாக இந்த தேசப்படத்தில் பயன்படுத்தப்படுகின்றது. இந்த தேசப்படங்களோட பாதனை பற்றி நாங்கள் அடுத்து பார்ப்போம். அன்றாட வாழ்க்கைக்கு அதன் நடவடிக்கைகளுக்காகத்தான் இந்த தேசப்படம் முக்கியமாக இருக்கின்றது. தேசப்பட பிரதேசத்தினுடைய பௌதிக பண்பாடு, அதாவது பௌதிக பண்பாட்டு அம்சங்களை மக்கள் வாழ்கின்ற இடத்துல அவ்வாறான பௌதிக பண்பாட்டு அம்சங்கள் நிறைய பெற்றிருக்கும். அதற்கேற்ப சரியான ஒரு விளக்கத்தினை இலகுவாக பெற்றுக்கொள்கின்ற ஒரு ஊடகமாகத்தான் இந்த தேசப்படம் காணப்படுகின்றது. ஒரு பிரதேசத்தினுடைய பௌதிக பண்பாட்டு நிலத்தோற்றங்களை ஒரே பார்வையில் இந்த தேசப்படத்தின் மூலம் நாங்கள் பார்த்து கொள்ளலாம். தேசப்படத்தினுடைய பௌதிக பண்பாட்டு அம்சங்கள் பற்றி நாங்கள் ஒரு முழுமையான அறிவினை பெற்றுக்கொள்ளவும் இந்த தேசப்படத்தினை நாங்கள் பயன்படுத்தி கொள்ளுறோம். அடுத்து பிரதேசத்தினுடைய பௌதிக பண்பாட்டுக்கு இடையிலான தொடர்புகளை நாங்கள் ஈஸியாக விளங்கி கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதற்கும் இந்த தேசப்படத்தை நாங்கள் பயன்படுத்தி கொள்ளுறோம். அடுத்து இந்த தேசப்படத்திலிருந்து வருகின்ற பயன்களை நாங்கள் பார்ப்போம். முதலாவது பயன் திசையினை சரியாக அறியறதுக்கு அது பயன்படும். 2வது தூரத்தினை சரியாக கணிக்க பயன்படும். 3வது பரப்பளவினை நாங்கள் அறிஞ்சு கொள்றதுக்கு யூஸ் ஆகும். 4வது பரம்பல் பற்றி நாங்கள் அறிஞ்சு கொள்ளலாம். 5வது பௌதிக அம்சங்களுக்கு இடையே அமைவிட தன்மையினை அறிந்து கொள்றதுக்கு அது பயன்படுகின்றது. 6வது பண்பாடு சார்ந்த தகவல்களை நாங்கள் பெற்றுக்கொள்றதுக்கு ஈஸியாக இருக்கின்றது. 7வது யாதாயினும் ஒரு குறிப்பிட்ட காரணத்துக்காக ஏனையவற்றினுடைய சார்பு அமைவிடங்களை ஈஸியாக அறிஞ்சு கொள்றதுக்கும் இந்த தேசப்படம் எங்களுக்கு யூஸாக இருக்குது.
இது தவிர இந்த தேசப்படங்கள் வெள்ளப்பெருக்கு, மட்சரிவு, சுற்றுலா நடவடிக்கைகள், குடியேற்றங்கள், நிலப்பயன்பாடுகள், எதிர்பாராத ஒரு அவசர நிலைமை போன்ற சிச்சுவேஷன்ஸுக்காக பயன்படுத்தப்படுகின்றது. வெள்ளப்பெருக்கு ஏற்படுகின்ற போது எப்படி அதை பயன்படுதுன்னு பார்த்தோம்னு சொன்னால், வெள்ளப்பெருக்கு ஏற்பட முன்பு அல்லது ஏற்பட போகின்றது அதுக்கு பிறகு ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலேயும் உள்ள தேசப்படம் பாவனையாளரை பயன்பாட்டுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும். அதாவது பாதுகாப்பினை நாங்கள் அறிந்து கொள்வதற்கு அது ஈஸியாக இருக்கும். வெள்ளப்பெருக்குக்கு உட்பட்ட பகுதிகளை அறிந்து கொள்ளவும் அது உதவியாக இருக்கும். பாதிப்புகளை குறைப்பதற்கு பொருத்தமான நடவடிக்கைகளை எடுப்பதற்கும் இந்த படம் ஈஸியாக இருக்கும். அடுத்து லேண்ட்ஸ்லைட் பற்றி நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால், ஒரு லேண்ட்ஸ்லைட் ஏற்பட முன்னமோ அல்லது ஏற்பட்ட சிச்சுவேஷன்லேயோ அல்லது அதுக்கு பின்பு ஒவ்வொரு நிலைமைகளின் போதும் இந்த தேசப்படத்துடைய பயன்பாடு எங்களுக்கு அவசியமாக இருக்கின்றது. குறிப்பாக மண் சரிவுக்கு ஒரு ஆளான ஒரு ஏரியாவை இனம் காண்பதற்கும், மட்சரிவு ஏற்பட்ட போது பாதுகாப்பு நடவடிக்கைகளை அதாவது போக்குவரத்து வழங்குகிற சேவைகள் மற்றும் வேறு இதர சேவைகளுக்கும் இந்த படம் உதவியாக இருக்கும். அடுத்து சுற்றுலா நடவடிக்கைன்னு சொல்லி நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால், 2 டூரிஸ்ட் பிளேஸுக்கு இடையிலான தூரத்தினை அறிஞ்சு கொள்வதற்கும், ஒரு இடத்தை நாங்கள் சென்றடையக்கூடிய வழியை தேடி அறிவதற்கும், வீதிகளினுடைய தன்மைகளை அறிந்து கொள்வதற்கும், வெவ்வேறு தேவைகளுக்காக சேவைகளை பெற்றுக்கொள்கின்ற போது அந்த இடத்தில் அமைந்துள்ள அந்த லொக்கேஷன்ஸை நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கொள்வதற்கும் இந்த தேசப்படங்கள் பயன்படுத்தப்படுகின்றது. இது தவிர குடியேற்றம் என்று சொல்கின்ற போது குடும்பங்களினை குடியிருக்க செய்வதற்கு பொருத்தமான காணி துண்டுகளை பார்ப்பதற்காகவும், வீதி கோலங்களை தீர்மானிப்பது, அதாவது வீதிகள் எவ்வாறு அமைஞ்சிருக்கின்றது, வீதிகளில் டைப்ஸ் அதை பார்த்து கொள்வதற்கும் இது பயன்படுகின்றது. நிலப்பயன்பாடு என்கின்ற கேட்டகரியை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால், நிலப்பயன்பாட்டில் பயிர்களை தீர்மானிப்பதற்கும், அதாவது இந்த இடத்துல இன்ன பயிர் தான் நாங்கள் செய்யலாம் என்று ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கொள்வதற்கு இந்த தேசப்படம் வேல்யூடாக இருக்குது. இது தவிர காணிகளினுடைய டெவலப்மெண்ட் செய்கிறதுக்கும், வடிகால் தொகுதிகளை அமைப்பதற்கும் இது பயன்படுகின்றது. இது தவிர அவசர நிலைகள் என்கின்ற போது, சுற்றுலா செல்கின்ற போது சில நேரங்களில் அந்த இடத்தை நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கொள்ள இல்லாமல் இருக்குது. அவ்வாறான சந்தர்ப்பத்தில் இந்த மேப்பை பார்த்து நாங்கள் ஈஸியாக போய்கொள்ளக்கூடியதாக இருக்குது. இது தவிர அவசர நிலையின் போது வைத்தியசாலையை அணுகுவதற்கும், மற்றது தெரியாத ஒரு இடத்துக்கு நாங்கள் போனோம்னு சொன்னால் எவ்வாறு நாங்கள் ஹேண்டில் பண்ணிக்கொள்வது என்ற விஷயத்துக்காகவும் இந்த தேசப்படங்கள் இலகுவாக நாங்கள் பயன்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தேசப்படங்கள், தேசப்படத்தினுடைய அறிமுகம், தேசப்படத்தினுடைய பயன்பாடுகள், தேசப்படத்தினுடைய வகைகள், என்னென்ன சந்தர்ப்பத்தில் இந்த தேசப்படத்தை யூஸ் பண்ணிக்கொள்கிறாங்கன்னு சொல்லி நான் உங்களுக்கு தெளிவுபடுத்தியிருந்தேன். இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ள வீடியோவாக அமைந்திருக்கும் என்று நினைக்கின்றேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மீது ஷேர் பண்ணி கொள்ளுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.